Hi, hello friends, welcome to our Kattal Pathai YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா இதனால நீங்க கேட்டிட்டு இருந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்து சொல்லிருக்காங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது என்னன்னு நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஒவ்வொரு குரூப்கான டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற எல்லா டிகிரி கோர்சஸ்க்குள்ள நீங்கள் எடுத்திருக்க மெயின் சப்ஜெக்ட் தமிழாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, உருது, ஃப்ரெஞ்ச், சன்ஸ்கிரித், அரபிக், கம்யூனிட்டிவ் இங்கிலீஷ் இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 26/7/2026 அதாவது எஃப்என் போட்டிருக்காங்க. எஃப்என்னா மார்னிங் 10 to 1 o'clock வரையும் எக்ஸாம் நடக்கும். இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டேட்டில் சொல்லியிருக்காங்க. அதே வந்து செகண்ட் செமஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் 2, தெலுங்கு 2, கன்னடா 2, மலையாளம் 2, ஹிந்தி 2, உருது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கவங்க எல்லா டிகிரியில் உள்ள ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 11/7/2024 ஏஎன் சொல்லியிருக்காங்க. ஏஎன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clockலேருந்து 5 o'clock நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் செமஸ்டருக்குள்ளே எல்லா டிகிரிக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் பேப்பர் 1 வந்து 1/8/2026 நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எஃப்என் தான் சொல்லியிருக்காங்க. எஃப்என்னா மார்னிங். செகண்ட் செமஸ்டரில் இருக்க இங்கிலீஷ் 2 பேப்பர் எல்லாருக்குமே வந்து 12/7/2026 ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா டிகிரியில் இருக்க ஃபஸ்ட் இயருக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செகண்ட் இயருக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே தான் டைம் டேபிள். இதே மாதிரி தான் தேர்டு செமஸ்டருக்கும் நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் எடுத்த எல்லாருக்குமே வந்து 6/8/2026 மார்னிங் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டர் எழுதுகிறவங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் எழுதுகிறவங்களுக்கு 26/7/2026 சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்டர்நூனில் நடக்குது எக்ஸாம். இதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற இங்கிலீஷ் பேப்பர் வந்து 22/8/2026 மார்னிங் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து செமஸ்டரில் இருக்கிற இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு 1/8/2026 அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் யாரும் எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாம். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போது ஒவ்வொரு டிகிரிக்கான எக்ஸாம் டைம் டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி வரும். நீங்கள் வந்து எந்தெந்த கோர்ஸ் டிகிரி எடுத்திருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டை நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து டைம் டேபிள் சேஞ்ச் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணுங்கள். இது வந்து 100%ல் 80% இந்த டேட் வருன்றது நமக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த டேட்ஸ் இருக்கிறதுக்கு 80% சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 செமஸ்டர் வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாருக்குமே வரும், மற்ற லாங்குவேஜஸ் வரும். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 4 செமஸ்டரில் இருக்கிறது தான் டேட்டு. இதுக்கப்புறம் வந்து மெயின் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து பிஏ சோஷியாலஜி பேட்ச் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்டு, ஃபோர்த்துக்கெலாம் தமிழ் இங்கிலீஷ் நம்ம கொடுத்துட்டோம். நம்மளுக்கு 5th செமஸ்டரும் 6th செமஸ்டரும் எல்லா டிகிரிக்குமே லாங்குவேஜ் கேன்சல் ஆகிடும். நீங்கள் 5 பேப்பருமே வந்து மெயின் சப்ஜெக்ட் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 4 செமஸ்டருக்கு லாங்குவேஜ் டேட் சொல்லியாச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இந்தந்த செக்டரில் பார்த்துக்கோங்க. வந்து பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரிக்கான டைம் டேபிள் இதே மாதிரி தான். உங்களுக்கு 4 செமஸ்டருக்கும் லாங்குவேஜ் சொல்லியாச்சு. மீதி இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் டைம் டேபிள் வந்து டேட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அதுக்கு எக்ஸாமினேஷன் டைம் டேபிள். பிஎஸ்சி ஃபிசியாலஜி அவங்களுக்கான டைம் டேபிள். நெக்ஸ்ட் வந்து பிஏ தமிழ் அதுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழுக்கான டைம் டேபிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிகிரிக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க கேளுங்க. பிஏ ஃப்ரெஞ்சுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்க்கான டைம் டேபிள் வந்திருக்கு. யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அவங்களுக்கான டைம் டேபிள் போடுறேன். பிஎஃப்ஏ மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. பிஎஸ்சி ஜியோகிராஃபிக்கு இருக்குது. பிஏ இங்கிலீஷ்க்கான எக்ஸாமினேஷன் டைம் டேபிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ்க்கான டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து டேட்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஆல்ரெடி சொல்லிவிட்டு மறுபடியும் மென்ஷன் ஆகிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பிஏ கிரிமினாலஜி அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.